ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னா, ஓரியோ பிஸ்கட்டில் நம்ம பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு பால், பிஸ்கட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. பிஸ்கட்டை நல்லா நுணுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, பணியாரக்கல்லை சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு நெய் தடவி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை போட்டு அதில் நடுவில் கொஞ்சோண்டு டார்க் சாக்லேட் வச்சேன். ஆக்சுவலாக டெய்ரி மில்க் வச்சுருக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இதில் கொஞ்சம் சாக்லேட்டாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் ஹெல்த்தி இல்லை. அதனால் நான் டார்க் சாக்லேட் தான் செலக்ட் பண்ணி அதை வாங்கி அதை வச்சாச்சு. ஆக்சுவலாக எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ விஜய் டிவியில் காலையில் குக் வித் கோமாளி சீசன் 2 போடுறான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீசனே அதுதான். அந்த சீசன் எனக்கு இப்போ இருக்கிற சீசன் வர எல்லா சீசனை கம்பேர் பண்ணும் போதும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீசன். அதை இப்போ போட்டுட்ருக்கிறதுனால நான் தினமும் பார்த்துட்ருக்கேன். அதில் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கட் வச்சு பாபா பாஸ்கர் மாஸ்டர் இதுதான் பணியாரம் தான் செஞ்சாங்க. அப்போ இது ஈஸியாக இருக்குது, ஈஸியான இன்க்ரீடியன்ட் நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்தது. ஸோ எல்லா மெட்டீரியலையும் வாங்கி உடனே நம்ம செஞ்சு பார்த்தாச்சு. பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. இப்போ தன்ஷு வீட்டுக்கு வந்துடுவான், அவனுக்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். கண்டிப்பாக அவன் சாப்பிடுவான், ஏன்னா பணியாரனாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் சாக்லேட் பணியாரன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி செஞ்சுட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி குக் வித் கோமாளி சீசன் 2 யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.